ஃபினான்ஷியலி ஐம் கெட்டிங் வெரி லோ. வீட்டில் வந்து அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியல. அந்த பையன் இருக்கான், நான் படிக்கிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான், வீட்டிலே வரதில்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சு. நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, ரீசெண்டாக இந்த 2-3 வருஷமாக நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, வி கேன் நாட் கம்பேர் த அன்கம்பேரபிள். அதை இந்த சொசைட்டி பெருசாக க்ளோரிஃபை பண்ணி நம்மளோட எஃபர்ட்ஸை ஃபுல்லாக வீக்கன் பண்ணிடுவாங்க. நம்ம ஏதாவது வேலை இல்லை ஃபினான்ஷியல் ஹெல்ப் எடுக்கிறோன்னா அது படிப்பு சார்ந்து மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே நம்மளை வந்து வேறு நாலேஜுக்கு கொண்டு போய்டும். போஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுது தேவையில்லை, நமக்கு வேணும்னா நம்ம படிச்சு தான் ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி இல்லை நான் நிற்கிறேன். காலேஜில் இந்த ஃபங்க்ஷன்ஸில் நின்னது 2000. என்னோடய பேர் வந்து முல்லையரசு. நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். 2016 to 19 வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் தருமபுரியில். 19க்கு அப்புறம் நான் யூபிஎஸ்சி படிக்க வந்தேன். 20ல் கோவிட்க்கு அப்புறம் ஃபினான்ஷியலி என்னால் சென்னையில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நான் ஊருக்கு போயிட்டேன். ஊரில் இருந்து படித்தேன், பட் அது பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் அகெயின் சென்னை வந்தால் தான் படிக்க முடியும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபினான்ஷியலாக வர முடியும் போது 2021-22 படிக்கும்போது ஒரு இன்ஜுரி, அதில் ஒரு வருஷம் பிரேக். 22ல் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணேன். இப்போ அது நான் முதல்வனாக இருக்குது. எனக்கு என்னென்னா அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும், ரொம்ப படித்த மக்கள்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து வெல்த்தி அப்படிங்கிறது காசு இருக்கிறத விட நல்ல பிரெயின்ஸ் நம்ம கூட இருக்கிறது, நம்மளை சரௌண்ட் பண்ணி இருக்கிறது தான் நமக்கு ரியல் வெல்த்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய அறிவார்ந்த மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் ஒருத்தர் வந்து அருண் ப்ரோ என்னோட ரூம்மேட்டாகவே அமைஞ்சிட்டார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் படிக்கவும், ஃபர்தராக என்னோட எக்ஸாமினுடைய இதை வைடன் பண்ணிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாச்சு. 2022க்கு அப்புறம் வந்து இப்போது இவங்க சொன்ன மாதிரி தான் எனக்குமே டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய சாய்ஸாக இருந்ததில்லை. பட் ஆனாலுமே என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ஒரு 2 மெயின்ஸ் கொடுத்தேன். அந்த 2023ல் கிளியர் ஆச்சு, 2024ல் கிளியர் ஆச்சு. அது எல்லாமே எங்கே போகுதுன்னா க்ளோஸ் காலில் தான் போகுது. அப்போது நம்மளுடைய படிக்கிற மெத்தட்ஸ் கொஞ்சம் கஷ்டம், அப்படிங்கிற ஏதோ சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி தெரிய வருது. நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், ரீஸ்கெடியூல் பண்ணிவிட்டு அப்போது நம்ம எவ்வளோ அந்த கட் ஆஃப் நம்ம எய்ம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை எவ்வளோ படித்தா போதுங்கிற மாதிரி. நான் போயிட்டு என்னோடய லிமிட்ஸை செட் பண்ணுறேன். எவ்வளோ, ஏன்னா எத்தனை நாள் ஏதோ ஒன்று படிப்போம், பாலிட்டி எடுக்கிறோமா, ஓகே இது ஃபுல்லாக படிக்கிறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் ஃபுல்லாக படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி எடுக்கிறோமா, இந்த கிங்டம்ஸ் படிக்கிறோம். அப்படி இல்லாமல் எது தேவை, எனக்கு வருது வரலங்கிற விஷயத்தை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் அனலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியலி ஐம் கெட்டிங் வெரி லோ. வீட்டில் வந்து அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா 2019லேருந்து 22 அப்படின்னாலே நீங்கள் 4 வருஷம். எல்லாருக்குமே வந்து உங்களை புதுசாக அனுப்பும்போது என் மகன் கலெக்டர் படிக்கிறானா அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. 2வது வருஷம் படிக்கும்போது அப்படியா, ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, இல்லை ஒரு அட்டம் கொடுத்தியா, 2 வருஷம் போச்சா, 3 வருஷம் போச்சான்னும் போது இன்னும் அதுதான் படிச்சுட்டு இருக்கேன் போது அந்த சலிப்புங்கிறது நாளடைவில் புறம் பேசுகிற மாதிரி. அந்த பையன் இருக்கான், நான் படிக்கிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான், வீட்டிலே வரதில்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அதை அந்த தங்கச்சி சொன்ன மாதிரி கடந்து வர ஒரு இதுக்கு மனநிலைக்கு வந்துடணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கிட்டோம்னா நம்மளால் நமக்குன்னு அந்த செல்ஃப் டைமே கொடுக்க முடியாமல் போயிடும். நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, ரீசெண்டாக இந்த 2-3 வருஷமாக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, வி கேன் நாட் கம்பேர் த அன்கம்பேரபிள்ஸ். நம்ம வயசில் இருக்கிற பையன் அதே வயசில் ஏதாவது கம்பெனிக்கு போயிருப்பான், 20,000 25,000 சம்பாதிச்சிருந்திருப்பான், இல்லை ஒரு பொண்ணு இருக்கும் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிருந்திருக்கும். அந்த 23-25க்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சொசைட்டல் ப்ரெஷர், கல்யாணமும் பண்ணிப்பாங்க, குழந்தைகள் வந்துடும், வேலைக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய ஃபிசிக்கலாக சில வெல்த் கிரியேஷன்ஸ் மாதிரி வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அதை இந்த சொசைட்டி பெருசாக க்ளோரிஃபை பண்ணி நம்மளோட எஃபர்ட்ஸை ஃபுல்லாக வீக்கன் பண்ணிடுவாங்க. நமக்கு தான் தெரியும், நம்ம அதை விட பெரிய விஷயங்கள் கனவு கண்டுகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயம், நான் நாளைக்கு ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ வந்து நான் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறேன், இல்லை பெரிய குரூப் பண்ணோம், இல்லை டிஎன்பிஎஸ்சி. இப்போ இன்றைக்கே வந்து நான் எதெல்லாம் ஏங்கிட்டு இருந்தனோ மெஜாரிட்டி ஆஃப் த விஷயங்கள் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஒன்ஸ் வந்து அப்போ நமக்குள்ளே அந்த இது இருக்கும். அப்போ என்னென்னா, நம்ம கொஞ்சம் அந்த மாதிரியான சொற்கள் கேட்காத அளவுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அப்புறம் லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கூட இருக்கணும். பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நீங்களே இருக்கீங்க, நான் இருக்கேன் போது 1 மார்க் 2 மார்க்கில் எனக்கு போகும், உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிவிட்டு நம்ம ஓகே அவனுக்கு வந்துருச்சு, நம்ம நண்பன் தான் பரவாயில்ல, ஆனால் நமக்கு வரல, நமக்கு அடுத்த அட்டம் தான், சரி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சர்வீஸ்க்கு போவாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இப்போது வந்து சிஜிஎல் எனக்கு இந்த அட்டம் தான் கடைசி அட்டம். லிட்டரலாக எங்கள் அப்பா சொன்னது 2024ல், அப்பா எனக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் இருக்க போகுது, எனக்கு தங்கச்சி தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், பெட்டர் நீ பார்த்துக்கோ. என்னோட நேட்டிவ் தர்மபுரிங்கிறதுனால எனக்கு ஹொசூர் பக்கம்,
நீ ஒன்று ஏதாவது கம்பெனிக்கு போய் வேலைக்கு போய்டு, இல்லைனா ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் ஏதாவது சொல்லி கொடுத்து பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் நான் 24 வந்து சாரை பார்க்குறேன். சார் இந்த மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலி இதாக இருக்குது, ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னும் போது அவங்க டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டெஸ்ட் சீரியஸ்லாம் எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் சிஜிஎலுக்குமே வந்து படிக்க முடிஞ்சுது. ஸோ நமக்கு இதில் வந்து நிறைய நாலேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிடும், ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கிடைக்காது. ஏன்னா வர புதுசில் 1 வருஷம் 2 வருஷத்தில் நம்மளை அறியாமலே கண்மூடித்தனமாக நிறைய விஷயத்த படிச்சிருவோம் நம்ம. பட் அதை மறுபடியும் எடுத்து எது தேவை அப்படிங்கிற மாதிரியான கொண்டு போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கொண்டு வரும்போது, நான் இப்போ ஒரு ஒரு ஃபார்மேட்டு கொண்டு வரணும், செல்ஃப் டிசிப்ளின் மோடு கொண்டு வரணும் நம்ம. ஏன்னா நம்ம காலேஜ் முடிக்கிறோம், 12th போகிறோம், காலேஜ் போகிறோம்னா ஏதோ ஒரு வகையில் இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சொல்லி ஸ்டாஃப் மிரட்டுவாங்க, ஏதாவது விஷயத்தில் ரிமார்க் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே யாருமே பண்ணுறதுக்கு இல்லை. என்னதான் இருந்தாலுமே நம்மளை செல்ஃப் டிசிப்ளின் பண்ணிக்கிறது தான். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்கெடியூல் பண்ணணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா ஸ்கெடியூல் பண்ணுறோம், அது கண்டிப்பாக மிஸ் தான் ஆகும். பட் ஆனால் அங்கேருந்து ரீஸ்கெடியூல் பண்ணுறது இல்லை. ஒரு கூகுள் மேப் வந்து இமீடியட்டாக நம்ம ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட் டர்ன் எடுத்தால் அடுத்த செகண்ட் வேறு ஒரு ரூட்டை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணி கொடுக்கும். பட் நம்ம நிறைய சமயங்களில் ரீஸ்கெடியூலே பண்ணுறது இல்லை. 30 நாளைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தோம்னா அதில் 5 நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னாலும் அகைன் அந்த 30 நாள் சிலபஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த 25 நாளைக்கு நம்ம ரீஸ்கெடியூல் பண்ணணும். அப்போ அதில் என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அந்த கொலேட்ரல் டேமேஜ் மாதிரி சரி இதையாச்சும் வெட்டி விட்டா கூட ஒரு லாஸ் இல்லை, பட் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ரீஸ்கெடியூலிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த 4-5 வருஷத்துல நான் ஒரு 100-200 தடவை ஸ்கெடியூல் மட்டுமே பண்ணியிருந்திருப்பேன். பட் அதில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டூ மெனி லாசஸ் மேக் சக்ஸஸ். அதனால நம்ம அதில் வந்து ஷையவே பண்ணக்கூடாது. எங்கன்னு சொல்லி ரீஅனலைஸ் பண்ணுறதுக்கு ஷையவே பண்ணக்கூடாது. நமக்கு எங்கே மிஸ்டேக் ஆகுது, எத்தனை தடவை தப்பானாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் அதை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு அது சக்ஸஸ் தான். ஸோ பெட்டர் நம்ம அந்த ரீஸ்கெடியூலிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து பேசிக்காக ஏதோ ஒன்றுத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் நம்ம அந்த அந்த கிளாசிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். வெங்கி சார் சொல்லும்போது நீங்கள் இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். அந்த ப்ரெடிக்ட்டுக்கு எது பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் உதாரணத்துக்கு கம்பைலேஷன்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 90 கொஷின்ஸ் இருக்கும். பட் ஏதோ ஒரு சின்ன டாபிக் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்தே அந்த ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ்லேருந்தே உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ஸ்னு தெரியும். அங்கே அப்போ ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும்போது என்ன டாபிக் கேட்குறான், என்ன ஆர்டிகல் கேட்குறான். உதாரணத்துக்கு அதை வந்து நீங்கள் எக்ஸாக்டான ஒரு இதாக எடுக்காமல் அதை தீமாக எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட நாலேஜுக்கு இப்போ என்ன எடுத்துன்னா ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஹச் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஏதோ ஒரு குரூப் 4ல நான் பார்த்தா ஞாபகம். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா 51 சப் கிளாஸ் ஹச் அப்படின்னா பார்க்குறோம் அப்படின்னா அப்போ எல்லாமே பொட்டன்ஷியலாக கேட்கக்கூடியது தான். ஹச்சுக்கு முன்னாடி இருக்கிறதும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான், பின்னாடியும் கேட்கலாம். அப்போ எல்லாத்தையுமே அப்போ கட்டாயம் தேவைன்றது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ நம்ம படிச்சு தான். இங்கே வந்து நம்ம இந்த இதை வந்து லவ் பண்ணுறதுக்கோ எனக்கு பிடிச்சி நான் நேசிக்கிறேங்கிறதுக்குலாம் வரல. நமக்கு தேவை ஒரு ஜாபு, அது ஒரு நல்ல ப்ரெஸ்டீஜியஸான ஜாப், அதுக்கு தான் நம்ம கனவு பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காதுங்கிற கதையை விட்டுட்டு நமக்கு இது தேவை, இதை படிக்கணும், அட் எனி காஸ்ட் நம்ம இதை படிச்சு தான் ஆகணும். நமக்கு மெமரி அப்படி இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரோட் மெமரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்மளோட மெமரி பவரை நம்ம நிறைய தடவை மகப்பு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட மெமரி பவரே நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். பட் நாளடைவில் இந்த டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்லாம் வர என்ன ஆகுதுன்னா நமக்கு எல்லாமே போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்த பின்னாடி நம்மளோட மெமரி பவர் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதை வந்து வேல்யூவே பண்ணுறது இல்லை. ஸோ மெமரி பண்ண வேண்டிய இடத்துல முக்கியமான விஷயங்கள் இப்போ நம்பர்ஸில் என்ன பண்ண முடியும், ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஹச்னா படிச்சு தான் ஆகணும், ஆர்டிகல் 36 அப்படின்னா படிச்சு தான் ஆகணும். ஸோ அப்போ அந்த தீம் வைஸாக நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பல்கிவாலா சொல்கிறாருன்னா, அப்போ பிரியாம்பிளை பற்றி வேறு யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து அந்த தீமேட்டிக் அனலைசிஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்பாக இருக்கும். அப்போது இந்த எக்ஸாம் சால்விங்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து பார்த்தா இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. பட் எனக்கு குரூப் 2 மெயின்ஸ் தான் வந்து பெரிய அலார்மிங்காக இருந்தது. ஏன்னா இது லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லும்போது எனக்கு சிஜிஎல் அண்ட் குரூப் 2 அகெயின் சைமல்டேனியஸாக வருது. சிஜிஎல் வந்து ஜனவரி 18 அந்த மாதிரி வந்துச்சு, குரூப் 2 வந்து ஃபெப்ரவரி இது வருது. ஸோ சைமல்டேனியஸாக படிக்கும்போது எனக்கு 40-45 டேஸ் தான் இருக்குது. பட் தங்கச்சி சொன்ன மாதிரி இது ஒன்றால் 40 நாள் முடியாது, 45 நாள் முடியாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்காம முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வாட் இஸ் த மோஸ்ட் பாசிபிள் வே டு அச்சீவ் இட், இது எப்படியெல்லாம் பண்ணால் முடியும் அப்படின்னும் போது நான் வந்து லாஸ்ட் 24 ஜூலை குரூப் 1க்கு அப்புறமா நான் வீட்டிலேருந்து சென்னை வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபினான்ஷியலாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்கேஸ்
ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது இங்கே கட்டாயமாகுது. இல்லாத பட்சத்தில் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது இன்கேஸ் இஃப் யூஆர் ஆப்டிங் ஃபார் எனி ஆஃப் த திங்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அது படிப்பு சார்ந்தே இருக்கிற மாதிரி பண்ணணும். புரியுது? ஏதாவது ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறது, இல்லை ஏதாவது நோட் மேக்கிங்ஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது குழந்தைங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஹோம் டியூஷன் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கும்போதும் ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துருந்தேன். ஐ வாஸ் வெரி கிளியர் இன் தட் நம்ம ஏதாவது வேலை இல்லை ஃபினான்ஷியல் ஹெல்ப் எடுக்கிறோன்னா அது படிப்பு சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுவுமே நம்மளை வந்து வேற நாலேஜுக்கு கொண்டு போயிடும். இப்போ என்னால் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்ட முடியாது, நான் ஓட்டவும் விருப்பப்படலை. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்க்குறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறேங்கிற மாதிரி, சில இல்லை வேறு ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ஐடி ஒர்க் பண்ணிட்டே நான் படிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காது படிப்புக்கு வந்து. ஏன்னா அது வேற ஒரு நாலேஜ் பிரெயினை தேவைப்படுது, அதுக்கு வேற ஒரு உடம்பு தேவைப்படுது. இதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கிற வரையும் அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம லைஃப் ஸ்டைல்லேருந்து வந்துட்டு இருக்கோம் போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி கம்ஃபர்ட் கிடச்சிடாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபினான்ஷியலியும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் சோர்சஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு தங்கச்சி சொன்ன மாதிரி கவர் பண்ணுறதுனா அட்லீஸ்ட் இது சிலபஸில் இருக்குன்றதாவது நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா சயின்ஸை கூட விடாதீங்க, ஏதோ அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு ஏதோ விட்டமின் சி விட்டமின் டி அந்த மாதிரி ஒரு பேசிக் சும்மா டைம் பாஸ்க்கு பார்த்துட்டு போங்க. நான் என்ன பண்ணேன்னா என்னோட டேவை வந்து 3 பிரேக் பண்ணிக்கிட்டு செஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். 10 மணி to 1 மணி ஒரு செஷனு, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் எனக்கு அதாவது என்னோட பாடி நேச்சர் எனக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பாக மதியத்துக்கு மேலே சாப்பிட்டா தூக்கம் வரும்போது அப்போ நான் மேக்ஸ் ஆஃப் பண்ணுறேன். அப்போ காலையில் 10 to 1னா நான் படிக்கிறேன், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் தூங்கி எழுந்து எவ்வளோ நேரத்துக்கு வேணால் எழுக்கலாம். அந்த மார்னிங் செஷனில் நான் படிக்கிறது மட்டும் தான் வச்சுக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் கண்டிப்பாக ஒரு 2 to 3 மணி நேரம் நான் தினமுமே மேக்ஸ் போட்டு பார்த்தேன். அது பீட் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுத்தையுமே அந்த எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளுக்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டு ரஷ் பண்ணல. மெயினாக ரஷ் பண்ணல. நமக்கு இத்தனை நாள் இருந்தாலுமே நான் அதை எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறேன்னா ஒரு ரீட் 2 ரீட் அப்புறம் ரிவிஷன் அந்த மாதிரி மினிமம் 3 to 5 தடவை நம்ம ஒரு விஷயத்த படிக்கணும். இப்போ நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறதே ரிவிஷனுக்கும் சேர்த்து தான் ஸ்கெடியூல் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அப்படின்னா நம்ம ஒரு ரீட் மட்டும் கொடுத்துட்டோம்னா அது மண்டையில் தங்காது. அப்போது நம்ம ஸ்கெடியூல் பண்ணும்போதே ஓகே இவ்வளோ நாள் இருக்குன்னா இதை ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டு இத்தனை டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இல்லை இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதில் இவ்வளோ மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிலபஸ் வரும். சிலபஸில் பார்க்கும்போது பாலிட்டிக்கு 25 மார்க்கு, 15 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் இருக்குது, யூனிட் 9, யூனிட் 8 இந்த மாதிரி. ஏன்னா இப்போ தான் நான் புதுசாக டிஎன்பிஎஸ்சி வரேன். எனக்கு இருந்து அந்த 45 டேஸ்க்கு தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் படித்தது ஃபுல்லுமே சிஜிஎலுக்கு மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிகரஸான மேத் வந்து எனக்கு அப்படி இங்கே ஹெல்ப் பண்ணிருச்சு. அந்த ரிகரஸான இங்கிலீஷ் வந்து அந்த 3 செஷனில் வந்து ஒரு செஷன் நான் கண்டிப்பாக இங்கிலீஷ் கொடுப்பேன். இங்கிலீஷ்னும் போது டிஎன்பிஎஸ்சி இந்த லெசன்ஸு கிராமர் எல்லாம் சேர்த்து தான். ஸோ ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம விருப்பப்பட்டது இல்லை நம்ம ஆகும்னு நினைக்கிறது ஆக மாட்டோம். பட் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக ரெப்ளிகேட் ஆகும். யூ கிவ் டு த யூனிவர்ஸ், யூ வில் கெட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். அந்த மாதிரி தான் இதை வந்து நான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதுக்கு நான் படிக்கிறேன், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சனுக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணலன்ட்டு கிடையாது. ஒரு நம்ம காசு தான் வச்சுக்கணும். ஒரு காரணத்துக்காக நான் இதை பண்ணுறேன், அந்த காரணம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நான் சிஜிஎலுக்கு படித்தேன், குரூப் 2 பாஸ் ஆகிடுச்சு இல்லை. நான் இங்கிலீஷும் படித்தேன், நான் மேக்ஸும் படித்தேன், நான் ஜிஎஸும் படித்தேன். அது குரூப் 2ல் இருந்திருக்கு, எனக்கு ஃபுல்லாக ரெப்ளிகேட் ஆச்சு, டெஸ்ட் ஒழுங்காக எடுத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆன உடனே ஐ கெட் சீரியஸ். ஓகே இட்ஸ் அன் அலாரம். ஸோ நம்ம அதை வந்து சீரியஸாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சார்கிட்ட வந்து பார்க்கும்போது நீ ராஜா டெஸ்ட் எடு, நீ வந்து படி, டெஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் போது நான் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கம்பைன் ஸ்டடி பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது பண்ணலாம், அதுவும் பெட்டர் தான். பட் எனக்கு இது லாஸ்ட் அப்படின்னா மோஸ்ட்லி நான் அதை தனியாக தான் பண்ண முடிஞ்சது இது. அதுக்கப்புறமா மெயினாக நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அவ்வளோ பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 6 to 8 months எடுத்துக்கிட்டு அதே சார் சொன்ன ப்ரெடிக்ஷன் தான் அகெயின் வந்து இப்போ எல்லா நாளும் தான் கொடுக்குறான். வேர்ல்டு லெப்ரசி டே வருது, வேர்ல்டு விமன் ஹெல்த் டே வருது, ஏதோ டே வருதுன்னா பட் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அந்த சொசைட்டி ஃபுல்லாக அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஸ்டாலின் சிஎம் சார் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு விஷயத்த நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்கீமை பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா ஸ்கீமையும் அப்படி ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. திடீர்னு சென்னை வந்தாரு 4 ஸ்கீம்ஸோ 10 ஸ்கீம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டார். அது பெருசாக நம்ம யோசிக்க மாட்டோம். பட் ஒரு ஸ்கீமை பற்றி ஒரு வாரம் அடுத்த மாதம் இப்படி தொடர்ந்து ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் பார்த்தேன். இதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு டாப்பிக்கோ இல்லை ஒரு பேரோ ஒரு ஸ்கீமோ 2-3 இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னா இப்போ கொஸ்டின் செட் பண்ணுறவரும் அவரும் அந்த ப்ரிடிக்ட் பண்ணி தான் அந்த கொஸ்டினை செட் பண்ணி இருந்திருப்பார். அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம், நம்ம படிச்சே இல்லைனா கூட
அவர் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி செட் பண்ணுறாரு. அந்த ப்ரெடிக்ஷன் 2 தடவை 3 தடவை வருதுன்னா அப்போ யாரோ ஒருத்தவங்க இது இன்ட்யூஷனாக நம்புறாங்க, இந்த 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 ஒரு டாபிக் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணணும், மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ஸோ கடைசியில் அந்த லாஸ்ட் 1 மந்த் இருக்கும்போது நான் மெயின் ஸ்கோரிங் ரீஜன்ஸாக இருக்கக்கூடிய யூனிட் 9, யூனிட் 8, அப்புறமா வந்து லாங்குவேஜ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, இப்போ ஸ்ட்ராங்காக இருந்ததால கொஞ்சம் தள்ளி வச்சு இதை வந்து மல்டிபிள் டைம்ஸாக ரிவைஸ் பண்ணுற டேட்டா அதிகமாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் டேட்டா நிறைய நம்ம வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது நம்ம கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். நமக்கு மார்க் வேணும் அப்படின்னும் போது நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ சென்சஸ் ஆகட்டும், செக்ஸ் ரேஷியோ ஆகட்டும், இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டேட்ஸ் ஆகட்டும், ரேங்கிங்ஸ் ஆகட்டும், கேட்குறாங்களே கொஸ்டின்ஸில் அப்படி தானே இருக்குது. நமக்கு எவ்வளோ பாயிண்ட் பண்ணி பட்ஜெட்டில் எவ்வளோ வந்து ஃபண்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ரோத் ரேட் எவ்வளோ, அந்தளவுக்கு கேட்குறாங்கன்னும் போது ஸோ நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய காம்படிட்டர் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ஹெவியாக இருக்கும்போது நம்மளும் நம்மளை வந்து அந்தளவுக்கு வலுப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கெலாம் நம்ம ஷையவே பண்ணோம்னா நமக்கு வந்து டைம் எடுக்கும் இன்னும். ஏன்னா மிஸ்டேக்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை வேணால் பண்ணலாம், மறுபடியும் எக்ஸாம்லேயும் போய் மிஸ்டேக் பண்ணோம்னா அது அந்த வருஷத்தை ஃபுல்லாக பாழாக்கி விட்டுரும். ஸோ நம்ம பெட்டர் வந்து ப்ராக்டிஸ், அதாவது பேசிக் லாக்கிங், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து, பிவைக்யூலேருந்து, சிலபஸ்லேருந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸை போயிட்டு ரீவிசிட் பண்ணணும். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 110, 150, ஒரு 130 ஆவரேஜாக வருதுன்னும் போது அதை நீங்கள் ரீவிசிட் பண்ணும்போது ப்ராபபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இதை வந்து நம்ம சரியாக போட்டிருந்துருக்கலாம், ஆனால் போடலை, தப்பாக போட்டிருந்துருக்கோம். எதனால், ஏதாவது எக்ஸாமில் டென்ஷனில் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை கவனிக்காமல் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கவனக்குறைவுனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கொஸ்டின் நம்ம படிச்சுருந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கவர்னர் டாபிக், இது ஒரு பிரசிடென்ட் டாபிக்னா நம்ம தொடர்ச்சியாக கவர்னர் பிரசிடென்ட் படித்து தான் வந்திருக்கும். பட் ஆனாலும் அதில் தப்பாகுதுன்னா அப்போ அந்த ஆங்கிள் வந்து நம்ம பார்க்கல, அது ப்ராபபிள்ஸ்ன்னு எடுத்து வைக்கும்போது இப்போ இந்த ப்ராபபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 130, 110, 115 கரெக்டாக இருந்தால் அந்த ப்ராபபிளே ஒரு 30, 35 கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு 25 கரெக்டாக ஆச்சுன்னா கூட அப்போ அது கரெக்டாக இருக்க வேண்டியது. அப்படின்னும் போது அதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த். நீங்கள் தெரியாத அந்த 20, 30 சுத்தமாக விட்டுடலாம். அது எல்லாருக்குமே அந்த 20, 30 தெரியாமல் தான் இருக்கும். பட் அந்த ப்ராபபிள்ஸை தான் வந்து நம்ம அகெயின் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமுக்குள்ளே கொண்டு வர பார்க்கணும். என்னோட ஸ்கோர் வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து 155 வந்திருந்தது. நான் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு யாராவது இந்த வேக்கன்சி பார்த்துட்டு படிக்கலைன்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. எனக்கு வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி நான் மெயின்ஸுக்கு போனேன். மெயின்ஸ் போய் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வரப்போகுதுங்கும் போது தான் நான் வேக்கன்சிஸே போய் பார்த்தேன். இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கா சொல்லிட்டு. நமக்கு எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சீட்டு தான் தேவை. என்னோட ஸ்டடியால் ஒரு அக்கா ஏதோ குரூப் 1 சர்வீசஸ் லாஸ்ட் இயர் குரூப் 1B இந்த சம்திங் அது ஏதோ கன்சர்வேட்டர் ஏதோ ஒரு ஜாபுக்கு ஒரே வேக்கன்சி தான் இருந்தது. அந்த அக்கா அதை கிளியர் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ 40 நாள் 50 நாள் இருக்குன்னும் போதே நமக்கு எவ்வளோ விஷயம் பேசுகிறாங்கன்னு தெரியும். ஒரு போஸ்டிங் தான் இருக்குன்னும் போது அந்த அக்கா கிளியர் பண்ணியிருக்காங்கன்னும் போது எனக்கு அந்த அக்காவை பார்க்கும்போது எப்படி அவங்க மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருந்திருப்பாங்க. இது ஒன்று தான் இருக்குது, அது நமக்கு தான் வேணுன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. போஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுது தேவையில்லை. நமக்கு வேணும்னா நம்ம படிச்சு தான் ஆகணும். படிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ இது தேவைப்படுது, இதை படித்தா மட்டும்தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்டபனாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள், நான் சொன்ன மாதிரி வி கேனாட் கம்பேர் த அன்கம்பேரபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறத ஓகே ஃபைன், உன் நேரம் நீ பேசுகிற, எனக்கு இங்கே நான் நிற்கிறதுனால இதை கேட்குறேன், ஓகே ஃபைன், எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் நகர்றேன், சரி பார்ப்போம், பாய், நன்றி வணக்கம், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நகர்ந்துட வேண்டியது தான். ஸோ நம்ம லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கிட்ட நல்ல ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களோட ஐடியாஸ் நல்லா இருந்தால் வந்து இது பண்ணிக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை நமக்கும் செட் ஆகணும்னு வந்து ஸ்டப்பனாக ஆக வேண்டாம். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் இருக்கும், நமக்குன்னு ஒரு பியூட்டிஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பெட்டராக ட்ரை பண்ணி அந்த ஸ்கோர்ஸ் என்ன வரும், ஒரு கட் ஆஃப் வந்து ஜென்ரலாக லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது அந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 10 மார்க் இல்லை 10 கேள்வி நான் சேர்த்து போகிறதுக்கு என்ன நான் எப்படி வலிமைப்படுத்திக்கணும், அந்த மாதிரி அந்த செல்ஃப் டைம் செல்ஃப் க்ரோத்துன்னு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் நன்றி.